உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே, டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம். கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கருவுமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே. அன்றாடம் குறைந்தபட்சம் 9 தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபட்ச பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட பரிகார தொகுப்பு என்னவென்றால், ஆயில்ய நட்சத்திர தோஷம் நீங்க. ஆயில்ய நட்சத்திரம் என்ற உடனே பெண் ஜாதகமாக இருந்தால் உடனே மாமியாருக்கு ஆகாது. மாமியார் இல்லாத வீட்டில்தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று ஆராயாமல் கூறி விடுகின்றனர். இந்த விஷயம் மக்களின் மத்தியிலே நம்பப்பட்ட செய்தியாக மாறிவிட்டது. உண்மையிலே ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் அனைவருமே மாமியாருக்கு ஆகாத தோஷம் உள்ளவர்கள் அல்ல. ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை மருமகளாக ஆக்கிக் கொண்டால் மாமியார் இறந்துவிட மாட்டார்கள். ஒரு பெண்ணின் ஜாதகத்தில் லக்னத்தில் இருந்து 10வது வீடுதான் மாமியார் ஸ்தானமாகும். இந்த மாமியார் ஸ்தானத்தில் 10வது வீட்டிலே பகை கிரகங்கள் இருந்து அந்த இடத்தில் புதன் பகவானால் கூடினால் மட்டும் மாமியாருக்கு தோஷமாகும். இப்படிப்பட்ட ஜாதகம் அமைய பெற்ற ஆயில்ய நட்சத்திர ஜாதகரை மருமகள் ஆக்கினால் மட்டுமே மாமியார் மரணமடைவார். 10ஆம் இடத்தின் பாவாதிபதி கெடாமல் உள்ள ஆயில்யம் நட்சத்திர ஜாதகத்திலே மாமியாருக்கு பாதிப்பு வராது. அப்படி 10வது ஸ்தானத்தில் பாவகிரகம் இருந்து அதனோடு புதன் கூடியிருக்கும் ஜாதகத்திற்கு பரிகாரம் செய்தால் மாமியார் ஆயுளோடு இருப்பார். ஆயுள் தோஷம் நீங்கும். முதலிலே ஒரு கருத்தை நாம் மனதிலே நிறுத்தி கொள்ள வேண்டும். மாமியாருடைய ஆயுளை குறைக்கின்ற மாமியாருடைய ஆயுள் பகுதி என்பது மாமியார் ஜாதகத்திலே இருக்கின்ற ஒரு குறிப்பு ஆகும். யாரும் யாருடைய ஆயுளை குறைக்க முடியாது, நீடிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் இத்தனை கோடி மூச்சு, இத்தனை லட்சம், இத்தனை ஆயிரம், இத்தனை 100, இத்தனை 1 என்று சமையல் அறையிலே இருக்கின்ற சமையல் எரிவாயு எப்படி ஒரு நாள் நீல நிற ஊதா கலரை காட்டிவிட்டு மறைகிறதோ அதுபோல இவ்வளவு காலம்தான் இந்த மண் உலகிலே வாழ முடியும் என்பது ப்ரீ டிட்டர்மைண்ட், ப்ரீ டிசைடட். இருந்தாலும் ஐயோ என்னால் மாமியார் இறந்துவிடக் கூடாது என்று நினைக்கின்ற இரக்க உள்ளங்களுக்கு கண்டிப்பாக பரிகார முயற்சியை செய்யலாம். அவர்களை பொறுத்து இந்த பரிகாரம் தரப்படுகிறது. இது ஒரு மூட நம்பிக்கையாக கருதப்படுகிறது. ஆனால் பயம் உள்ளவர்கள் தன்னால் தன்னுடைய மாமியாருக்கு ஆயுள் பகுதி குறைகிறதே என்ற வலுத்த எண்ணம், வலுத்த நம்பிக்கை உடையவர்களுக்கு இந்த பரிகாரத்தை முயற்சி செய்து செய்யலாம். மாமியார் ஸ்தானமாக 10வது வீட்டிலே பாவ கிரகத்தோடு புதன் கூடியுள்ள ஆயில்யம் நட்சத்திரம் கொண்ட பெண்கள்
சனிக்கிழமையிலே விரதம் இருக்க வேண்டும். விரதம் இருந்து காலை 9 மணியில் இருந்து 10:30க்குள் நவகிரகத்தில் உள்ள ராகு கேது பகவான்களுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். இவ்வாறு தொடர்ந்து 9 சனிக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட்டால் ஆயில்யம் நட்சத்திரத்தில் மாமியார் தோஷம் வராது, மாமியாரும் மரணம் அடைய மாட்டார். இரண்டாவது பரிகாரம், இதை செய்ய முடியாதவர்கள் இந்த பரிகாரத்தை கடைபிடிக்கலாம். 9 சனிக்கிழமைகள் விரதம் இருந்து வழிபட முடியாதவர்கள் ஒரு சனிக்கிழமையிலே ராகு பகவான் அமைந்துள்ள பேரையூர் சென்று ராகு காலத்தில் வழிபட வேண்டும். அங்குள்ள குளத்திலே நீராடி ஈர ஆடைகளை கால் வழியாக கயற்றி போட வேண்டும். தலைக்கு மேல் கொண்டு செல்லக்கூடாது. அதன் பிறகு அங்கு அமைந்துள்ள நாகநாத சுவாமிக்கு பால் அபிஷேகம் செய்து வர ஆயுள் தோஷம் விலகும். ஒரு முறை சென்று வழிபட்டால் போதும். சனிக்கிழமை ராகு காலம் 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை புதுக்கோட்டையின் அருகாமையிலே இந்த பேரையூர் இருக்கிறது. பரிகார முயற்சி செய்து நீங்கள் பலன் பெற வேண்டும். அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி மதியம் 2 மணி அளவிலே தினப்பலன்கள் தினசரி ராசி சொல்லப்படுகிறது. அன்பர்கள் பார்த்து பயனடையவும். ஒவ்வொரு மாலை பொழுதும் 6 மணி அளவிலே பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொடர். பரிகார முயற்சியில் நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் பரிகாரத்தை செய்ய விரும்புபவர்களுக்கும் இது ஒரு நல்லதொரு வழிகாட்டியாக இருக்கும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய பரிகார நிகழ்ச்சியிலே வேறொரு நல்ல பரிகாரத்தோடு உங்களை சந்திக்க இருக்கின்றேன். நன்றி, வணக்கம்.